எல்லாருக்கும் வணக்கம். மனிதர்கள் படம் வந்து நான் பார்த்தேன். ஸோ பிரசாத் எனக்கு சீனியர் ஊரில். அது மூலியமாக தான் வந்து எனக்கு ஏற்கனவே கதை சொன்னார். பட் அந்த படம் இல்லை, இது வேறு கதை. இது படம் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆக்சுவலாக எப்படி முதல் படம்னு சொல்கிறாங்க, எந்த விதத்துலேயும் அது முதல் படமாக எனக்கு தெரியவே இல்லை. டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இங்கே நிறைய பேர் மற்ற ஆர்டிஸ்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்பளம் இருக்கும், அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வழிப்பறி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் தான் நான் சினிமா கற்றுட்டு சினிமாவுக்கு வரல, இவங்க சினிமா கற்றுட்டு சினிமா வந்திருக்காங்க. ஸோ அந்த 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் எனக்கும் உங்களுக்கும் அதுதானே தவிர வேறு எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் வேர் ஆல் சேம். ஐ கெஸ் லைக் நான் 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லையா எல்லாருமே. ஸோ எனக்கும் அதே வயசு தான் சினிமாவில், நானும் அதே இடத்துல தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போது வியாபாரம்னு வரும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான விஷயம் தான். என்னென்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறதோ, அது அவங்க சைடில் இருக்கிற நியாயம். ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நிறைய படங்களுக்கு வந்து புதுமுக இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்கேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. இருந்தாலும் வந்து முழு நம்பிக்கையை போட்டு பண்ணும்போது சில நேரத்தில் அந்த படம் வந்து ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த சைடும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அதனால் யாரையும் நான் இங்கே தப்பு சொல்ல முடியாது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா எல்லாருடைய ஆதங்கம் வந்து அவங்க சைட்லேருந்து பார்த்தா நியாயமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இது நல்ல படைப்பு தான். ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக பேசப்படும். இது சினிமாவா தியேட்டரா எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் கண்டிப்பாக ஓடிடியில் வந்தால் எப்படியும் ஸ்லோ பிக்கப் ஆனாலுமே வந்து கண்டிப்பாக அந்த படம் பேசப்படும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக வந்து சினிமா பார்த்துட்ருக்கோம். சினிமா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எது நல்ல படம் இல்லைன்னு நம்மளுக்கு அட்லீஸ்ட் பர்சனலாக தெரியும். நான் நடித்த படங்களாக இருந்தாலுமே நான் வந்து நல்ல கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். என்னோடய படம்ன்றதால நான் பெருசாலாம் வந்து மார்க்கெட் பண்ண நான் ஆசைப்பட மாட்டேன். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. பிரேக் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும், இல்லைனா இந்த படமே பெரிய வெற்றியாக கூட அமையும். அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள், ஒரு 2 வெப் சீரிஸ், இது எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தான். இருந்தாலும் அவங்களே வந்து சினிமா வந்து இன்றைக்கி என்னன்னு தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் தான் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இனிஷியலாக வந்து சினிமா தான் இருக்குது. ஆனால் சினிமா வந்து பயங்கரமாக சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, லாபம் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ. ஏன்னா எல்லா சைடு எங்கே போனாலுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு கிங் மேக்கராக இருந்தாங்க, எனக்கு இவங்கள வந்து ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா ஓடிடியில் வந்து ஒன்று ப்ராஃபிட் ஷேரிங், இல்லைனா வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி ரீசெண்டாக தனஞ்சயன் சார் கூட புலம்பிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் சிச்சுவேஷன், ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்ம எல்லாருமே ஒரு டேர்முக்கு வந்து இது சினிமா ஹெல்த்தியாக இருக்கணும், மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணணும், சினிமாவை வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் ஐ பீன் ட்ரையிங் மை பெஸ்ட். அவங்களுக்கு பிஆர்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆர்டிஸ்ட் கேட்டாங்க கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு. அந்த ஆப்ளிகேஷன் கொண்டு போய் என்னால் வைக்க முடியல, பட் டெஃபினெட்லி ஐ ட்ரை டு புஷ் ஈவன் மோர். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது நல்ல படம். இந்த இன்டர்வியூவோ இல்லை இந்த வீடியோ, இந்த நான் பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். நான் சும்மா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. உண்மையாகவே இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, அந்த நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே லைவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும். வல்லவன், இனி எந்நேரமும் உங்களுடன்.